சரி ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கோம். அது இந்த ஆள் மாஸ்க் போடாமலே வந்து உட்காந்துருக்கா. நீ என்ன திட்டு ரொம்ப நாள் வீடியோ போகாம இந்த ஆள் பயிற்சி போயிட்டா. டேய் ப்ராப்பர்ட்டிலாம் எடுத்துட்டு வர வேண்டியதானயா? நான் இருக்குப்பா போடல. அது மீண்டும் பல நாட்கள் கழித்து மாஸ்கடு மெயின்டெனன்ஸ் பேக் டு ஃபார்ம் வீடியோ போடலான்னு வந்திருக்கோம். மயிரில் போர் அடிக்குதுன்னு உட்காந்துருக்கா. சரி, ஒரே படத்தில் 20 கதை இருக்கான், அந்த படத்தை ரோஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அந்த படம் தான் ஜவான். அன்னைக்குன்னு வீடியோ விடலான்னு உட்காந்தா ஆடியோ கேட்குற பேர் சரி அதெல்லாம் சரி கொடுத்து வந்தோம். சரி, அடுத்து கரண்ட்ல ட்ரெண்டில் ஒரு பயங்கரமான கேவலமான ஒரு படம் மாட்டிருக்கு, சந்திரமுகி. அந்த படத்தை ரோஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஏது கரண்ட்ல ட்ரெண்டில். அவரே 20 வருஷம் கழிச்சு அதே படத்தை திருக்கி எடுத்து வச்சுருக்காரு. நாங்கள் வீடியோ பண்ணால் கரண்ட்லலாம் வராது, அது ஓடிடியில் ரிலீஸ் ஆகி அது வரும்போது அப்போ தான் விடுவேன். ஆனால் நாங்கள் படம் பார்த்துட்டு வந்துடுவோம். அது வீடியோ பண்ணி 1 மாதம் கழிச்சு ஓடிடியில் வரும்போது தான் வருவேன். சரி இதெல்லாம் முடிச்சுட்டு இறைவன் ஒரு படம் வந்தது. சரி வாடா ரோஸ்ட் பண்ணலான்னா இவங்க பாட்டுக்கு செவுத்தை பார்த்து உட்காந்துட்டு இருக்கான். வாடா அப்படின்னு கூப்பிட்டா டிப்ரெஷன்ப்பா அப்படிங்கிறான். சரி அதுக்கடுத்து லியோ அந்த படம் வந்தது. சரி வாடா இதை பண்ணுவோம் அப்படின்னு இவனே கூப்பிட்டான். இல்லை வச்சா இந்த வாட்டி எனக்கு டிப்ரெஷன்ரா அப்படின்னு ஆயாச்சு. அதுக்கப்புறம் சரி 3 படத்தை ரோஸ்ட் பண்ணலாம். ஒரு ரீலீஸ் ஆன ஒரு கேவலமான பி படம், பல பேருக்கு ட்ரிகர் ஆகும். எனக்கு அது பி படம் தான். சரி அதை ரோஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்தோம். இந்த ஓடிஸ் இருக்குல்ல, இதை நாங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது வாங்கினோம். அதுக்கப்புறம் துவைக்கவே கிடையாது. இல்லை போட்டால் நாத்தம் அப்படியே குடலை புரட்டுது. டே இதை போட்டால் செத்து போயிடுவோட்டா. சரி வேண்டாம், அது துவைச்சிட்டு அதுக்கப்புறம் வீடியோ பண்ணிக்கலான்னு துவைச்சி போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். மழை வந்துருச்சு அதுக்குள்ள. இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடம் இது வரைக்கும் தண்ணு. ஏ பிரபு, அரே நாம் கிருஷ்ண ஜெகநாத பிரேவா நந்தி அரே கேவா அப்படின்னு ஆயிடுச்சு. பாணியாதையா அப்படி ஆயிடுச்சு. சரி எல்லா தண்ணி எல்லாம் கிளியர் ஆகிட்டு இப்போ தான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சரி பட்டு உக்காந்துருக்கோம். சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தப்போ தான் அனிமல்னு ஒரு படம் வந்துச்சு. அதை ரோஸ்ட் பண்ணலாம் ஐடியாவே கிடையாது. சரி சும்மா பார்ப்போம். சும்மா பார்ப்போம். அது என்ன தேட்டருக்கு போய் உட்காந்தா படம் பீத்தனமாக மெசோஜனிஸ்டிக்காக கேவலமாக இருந்துச்சு. அது வேறு விஷயம். ஆனால் எங்களுக்கு பண்ணுன்ற ஐடியாவே கிடையாது. ஆனால் போஸ்ட் கிரெடிட்டில் ஒன்று பண்ணான் அப்படின்னா இவனை விடவே கூடாது. இவனை இதுக்காகவே இவன் பண்ண இந்த ஒரு செயலுக்காகவே இவனை ரோஸ்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்து இதான் அந்த ரோஸ்ட், அனிமல் ரோஸ்ட். பயிட்டு தரா சின்னோன்றா. இந்த அனிமல் படம் எடுத்த டைரக்டர் தான் இதுக்கு முன்னாடி அர்ஜுன் ரெட்டிங்கிற ஒரு காவியத்தையும் கொடுத்துருக்காரு. இவர் பேர் என்னப்பா? சந்தீப் வங்கா. சர்நேமோட சொல்லு, சண்டை தானே அவருக்கு தெரியும். ஓகே, சந்தீப் ரெட்டி வங்கா அப்படிதான் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த சர்நேம் போட்டுக்கிறது அவரவருடைய தனிப்பட்ட விருப்பம். அப்படிலாம் கிடையாது. அதாவது தான் என்ன சாதிச்சோமோ அதை பின்னாடி போட்டுக்கலாம், தான் என்ன படித்தோமோ அதை பின்னாடி போட்டுக்கலாம். ஏன்னா அது நீங்கள் பண்ணது. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் அந்த பீ மாதிரி ஏதோ ஒட்டிக்கிட்டு இருக்கு பாரு அந்த ஜாதி பேர். என்னது? அதாவது இந்த சர்நேம் போடுறது எப்படின்னா, இந்த ரோட்டில் பீ இருந்துச்சுன்னா தாண்டியும் போகலாம், இல்லை அதையும் எடுத்து ஜாலியும் பூசிக்கிட்டு அப்படியும் போகலாம். அது மாதிரி தான் அது. என்ன அது கேஸ்ட் நேம் இதை ஒட்டிக்கிட்டு இருக்கு பேருக்கு பின்னாடி பீ மாதிரி. நான் அப்படி தான் கலாய்ப்பேன். சர்நேம் போட்டால் நான் அப்படி தான் கலாய்ப்பேன். அப்போ இவர் நம்ம ஆட்டை ஒரு தட்டில் என்ன பண்ண நான் நாய்க்கருன்னு சொல்லி அவர் வரட்டும், அவர் படம் எடுத்து வரட்டும். அதுக்கப்புறமா அவர் எடுத்து அப்படி பூசி மூஞ்சில் அடிப்பார். தப்பு சப்பு. நான் ரங்கராஜா வந்து நாய்க்கு படம் ஓப்பன் பண்ணால் ரன்பீர் சிங் வயசான கெட்டப்பில் 2053 ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது என்ன கதைன்னா ஒரு குரங்கு கதை. அந்த கதைலாம் தேவையில்லை. நான் ஒரு கதை சொல்கிறேன். இந்த படத்தோட டைரக்டர் சந்தீப் என்ன பண்ணியிருக்காருன்னா, போயிட்டாப்புல போயிட்டா என்ன பண்ணணும், ஃப்ரெஷ் பண்ணணும், இல்லை ஒழுங்காக தண்ணி ஊற்றி விடணும், இல்லை ப்ராப்பராக க்ளீன் பண்ணணும்ப்பா. சரியா? ஆனால் அதை ஒரு ஒயிட் A4 ஷீட் பேப்பரை வாங்கி அப்படியே அந்த ஆயை வலிச்சு தொடச்சி எடுத்து அப்படியே ஸ்கிரிப்டாக மாற்றி படம் எடுத்து இந்த அனிமல்னு கொடுத்துட்டார். போனால் அதை ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணு, படம் எடுக்கக்கூடாது. புரியுதா? இந்த படத்தில் ஹீரோக்கு அவங்க அப்பா மேலே அளவுக்கு கடந்த அன்பும் பாசமும் வச்சுருக்காரு. அதை தாண்டி அவருக்கு பெரிய அப்சஷன் இருக்குது அவங்க அப்பா மேலே. அவங்க அப்பா இடது கை பிடிச்சி தான் ஒன்று போகிற அதை வந்து அவர் எடுத்து வச்சுருக்கான். இது என்ன கேட்டகரினே எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க, இது என்ன கேட்டகரி. ஸ்டெப் டாடி, சுகர் டாடி நிறைய பார்த்துருக்கேன், பட் இது என்னன்னே தெரியல எனக்கு.
ஏன்பா தெரிஞ்சு நீ பார்க்க போறியா? ஐயோ இந்த படத்தில் ஹீரோ பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ ரிட்டன், தட் மீன்ஸ் ஃபாரின் ரிட்டன். இது ஏய் முதல்ல அவன் ஏன் ஃபாரினுக்கு போனான்? ஃபாரின் ரிட்டர்னுங்கிற முதல்ல ஏன் போனான் அதை சொல்ல. சரி, ஏன் அவர் ஃபாரின் போனார்னா, இப்போ இது உங்கள் காலேஜ்ப்பா, உங்கள் அப்பாவோட காலேஜ், உங்கள் அக்கா படிச்சுக்கிட்டு இருக்காங்க, உங்கள் அக்காவை ரேகிங் பண்ணிட்டாங்க, நீ என்ன பண்ணுவேன்? என்னப்பா டீச்சர்ஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், இல்லையா பிரின்சிபல்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், என்னால் அதிகபட்சமாக போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். இல்லைன்னா உங்கள் காலேஜ் நீ சஸ்பெண்ட் பண்ணிடலாம். ஆமாம், ஓகேவா? பட் இவர் வந்து ஒரு பணக்கார புலித்தி குழந்தை, அப்பாவோட செக்யூரிட்டி கையில் இருக்க கன்னை தூக்கிட்டு வந்து எல்லாரையும் சுடுவாப்புல, கார் எடுத்து கொண்டுவாப்புல. சரி, இங்கே இருந்தா நீ உன்னை நான் வந்து சிறுவர் சிகிச்சை பள்ளியில் தான் பார்க்கணும், நீ சுட்டுட்டு ஜெயிலுக்கு போயிடுவேன். அதனால் இங்கே வேண்டாம், இங்கே இந்த மாதிரி பண்ணுறதுலாம் அப்நார்மல், நீ ஃபாரின் போயிடு, நீ அங்கே ரோட்லேயே சுட்டுக்கிட்டு இருந்தா கூட எவ்வளோ கண்டிப்பாக மாட்டான், அங்கே அது நார்மல், அதனால் நீ ஃபாரின் போயிடுன்னு சொல்லி அப்பா வந்து ஃபாரின் அனுப்பிடுறாரு. ஆனால் அதுதான் ரோட்டில் எல்லாரும் சொல்லலாம். ஆமாம், ஹீரோ வந்து அவர் ஃபாரினில் அவர் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு அவர் இங்கே வராது. அவர் வந்து அவர் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறாரு. அவர் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனால் அவர் ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கு என்கேஜ்மெண்ட் நடக்குது. அது யாருன்னா ராஷ்மிகா. ராஷ்மிகாட்ட போய் உனக்கு ஆல்ஃபா மேல் வேணுமா இல்லை உன்னை நல்லா பார்த்துக்கிறவங்க வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. அவங்க இல்லை நல்லா யோசிச்சு எனக்கு ஆல்ஃபா மேல் தான் வேணும் அப்படின்னு போய். அதாவது ராஷ்மிகா வந்து இந்த அர்ஜுன் ரெட்டி, ஆதித்ய வர்மா, கபீர் சிங், காற்று வெளியீடை போன்ற மிசாஜனிஸ்டிக் ரக்கட் பாய்ஸ் எல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணால் இந்த மாதிரி ஒருத்தனை தான் கல்யாணம் பண்ணணும், இவனை மாதிரி ஒருத்தருக்கு தான் ஸ்லேவானு முடிவு பண்ணியிருந்தாங்க. அப்போ கரெக்டாக நம்மால் வராப்பில் சரி ஓகே ஐ வாண்ட் டு பி யுவர் ஸ்லேவ் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அடுத்த நாள் கல்யாணத்தெல்லாம் நிறுத்திட்டு அடுத்த நாள் இவரோட வீட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு இந்த கழுத்தில் சங்கிலியை போட்டு இதை வச்சுக்க, நான் ஒரு ஸ்லேவாக மாற விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோவு அப்பா இது என் லவ்வர் பா அப்படின்னு கூப்பிட்டு காட்டுறாரு. அவன் போடா எனக்கு பர்த்டேடா ஆகிடுச்சு, நான் கேக் வெட்ட போகிறேன்டா அப்படின்ட்டு இவரை கண்டுக்கவே இல்லை. சரி டென்ஷன் ஆனால் நம்ம ரம்பீர் என்ன பண்ணுறாரு, எப்போவுமே மாஸ்டர் பேட் பண்ணுவார். சரி பக்கத்தில் ராஷ்மிகா இருக்காது, இவளை கூப்பிட்டு போய் எதாவது பண்ணி போட்டு ப்ரைவேட் ஜெட்டை எடுத்துகிட்டு போய் கதைகதை பண்ணுறாரு. இவர் இந்த ஆர்வத்தில் இருக்கும்போது ஆட்டோ பைலட்டில் போட்டு பண்ணது அது ஒரு மலையை நோக்கி போய்கிட்டு இருக்கு. ஏய் என்னடா உயிரை போயிடுன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃப்ளைட்டை எடுத்துகிட்டு செங்குத்தா நிப்பாட்டுறாரு. அப்போ ராஷ்மிகா பார்க்குறாரு, உன்னை நம்பி பார்த்தா என்னடா ஃப்ளைட்டை இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க. அப்போயே புரிஞ்சிருக்கணும், வாழ போகிற ஒட்டுமொத்த வாழ்க்கையும் ஒரே நிமிஷத்தில் காட்டியிருக்கா செங்குத்தா நிப்பாட்டி. ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் அந்த ப்ரைவேட் ஜெட்டை காட்டவே இல்லை, ஐயா கொண்டு போய் கரெக்டாக சொருகியிருப்பான். அதுக்கப்புறம் கட் பண்ணால் வெட்ட வெளியே காட்டுறாங்க, வா இங்கே பண்ணுவோம் அப்படிங்கிறான். ஆமாம், வெட்ட வெளியே பெட்டை போட்டு அங்கே நம்மளால் ஒழுங்காக என்ஜாய் பண்ண முடியல ஜெட்டில், நம்ம இங்கே பண்ணுவோம், அதுக்கு வெட்ட வெளியாக வாடா. ராஷ்மிகா கேட்குறாங்க, என்னப்பா வெட்ட வெளியே எப்படிப்பா பண்ணுறது, ஒரு மாதிரி சரியாக இருக்குமா இல்லையா? அதெல்லாம் கிடையாது, வா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க, இது ப்ரைவேட் ஏரியா யாரும் வரமாட்டாங்க, இருந்தாலும் யாராக பார்த்தா சுட்டுருவேன் அப்படிங்கிறான். என்னது? ஆமாம், யாராவது பார்த்தா ஷூட் பண்ணிடுறா. டேய் நீ தாண்டா நடுரோட்டில் பண்ணிக்கிட்டு இருப்ப, தெரியாமல் பார்த்தா கூட சுட்டுருவியாது. ஆமாம், நான் வெட்ட வெளியே பண்ணுவேன், யார் பார்த்தாலும் சுட்டுருவேன். தவாறு நீ ஆல்ஃபா மேலே இருந்துருக்கேன், அதுக்கு வெட்ட வெளியே பண்ணுறது, இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தா அவனோட கொஞ்சம் காக்காவும் கழுவும் கெடுக்குண்டா. எப்பா ஏன் பார்த்தா அவரோட ரன்பீர் கபூரோட குஞ்சை கடிக்கணும், அந்த பேரை மியூட் பண்ணுங்கடா. ஆமாப்பா இவங்க காக்கா கழுவுக்குன்னா இவனுக்கு ஒரு கதை எடுத்து பாருங்க. அவங்க 2 பேர் போயிடா ரன்பீர் கபூர் கொஞ்சம் நினைக்கணும். நான் சொன்னது காக்கா கழுவு தான், நீங்கள் எதுவும் தப்பா எடுத்துக்கூடாது, புரியுதா? ஹீரோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, ஹீரோயினியை கூப்பிட்டு அமெரிக்காவுக்கு போயிடுறாரு. அங்கேயே குழந்தை குட்டின்னு செட்டில் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் அவங்க அப்பா யாரோ சுட்டாங்க, அதை கேட்டு பதறி அடிச்சுட்டு இந்தியாவுக்கு ஓடி வராரு. வந்து பார்த்தா ஏய் என்னடா நடக்குது, இங்கே சுற்றி எதுவுமே சரியில்லாத மாதிரி தோணுது. சரி இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி சொந்தக்காரன்ட்ட போனால் தான் கரெக்டாக இருக்குன்னு சொந்தக்காரன்ட்ட போய் எழுத்து கேட்குறாரு. சுற்றி இருக்க சொந்தக்காரன் எவ்வளோ சரி இல்லைன்னு சொல்லிட்டு தான் அவன் காசுக்கு வேலைக்கு ஆள் எடுத்திருக்கான். திருப்பி நீ அவனுக்கிட்டே போயிட்டு என்ன அர்த்தம்? இப்போ சொல்கிறேன், கையில் காசு இருந்துச்சுன்னு சொந்தக்காரன் கழுவியோட கூட ரெடியாக இருப்பான். அதே காசு இல்லைன்னா கழுவிட வேலை சப்புன்னு அடிப்பான். சரி யாரா நீங்கள்? இவன்ட்ட 1000 கோடி ரூபா சொத்து இருக்குங்கிறனால தான் ஹெல்ப் பண்ணே வரானுங்க. இதே காசு இல்லாத போனால் வருவானுங்களா? வரமாட்டோம். ஏதோ ஃபீஸ் கட்டவோ இல்லை உடம்பு சரியில்லை ஏதோ ஹாஸ்பிட்டல் செலவுக்கோ வருவானுங்களா? வரமாட்டான். காசு இருக்குது நாளை பின்ன எனக்கு ஏதாவது பண்ணுவான் என் பங்காளி அப்படின்ட்டு வந்துடுவான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு அவங்க அப்பாவை யார் கொல்ல முயற்சி பண்ணாங்கிறது தெரிய வந்துருச்சு. அது யாருன்னு பார்த்தா அவன் அக்கா புருஷன்.
குடுகுடுன்னு ஓடி போய் ஹீரோ என்ன பண்ணுறாரு, அக்காவை போய் கெட்டி பிடிச்சிக்கிறான். அக்கா யோசிக்குது, என்னைக்கெல்லாம் நம்ம தம்பி இன்னைக்கு இவ்வளோ பாசத்தை பொழியிறானே. அவன் ராசிகா பார்க்குது, இவன் ஏதோ பண்ண காத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. கட் பண்ணால் அக்கா ஒரு சின்ன அக்கில் வச்சு அவங்கிக்கிட்டு அவரை கொண்டு முடிச்சிட்டு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க? எப்பா அவனுக்கு ஜட்டியாக இருக்குதான், அதுக்காக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் என்ன பண்ணுறான், அவன் போட்ட ஜெட்டி எடுத்து துணி துவைக்கிறவங்க மூஞ்சிலே அடிக்கிறான். அடிச்சுட்டு, என்னடா துணி துவைக்கிறீங்க, என்னடா டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணுறீங்க, எனக்கு ரேஷஸ் வந்துருச்சு அப்படின்றான். துணி துவைக்கிறவங்கன்னா உனக்கு என்ன அவ்வளோ கேவலமா வேலைக்காரங்கண்ணா? ஆல்ஃபா மேல்னா பெரிய புளுத்திங்க நீங்களாம். அதாவது இவனுக்கு இருக்கிற சூத்து கொழுப்புக்கு ரேஷஸ் வரக்கூடாது, இதான் ரேராக டிசீஸ் தான் இருக்கணும். இப்படி ஹீரோ இங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்க ராஷ்மிக்கு வராங்க. என்னப்பா எனக்கு தொடர்லாம் ரேஷஸ் ஆயிடுச்சு, நீ கவலைப்படாத, இன்னைக்கு ஜட்டியே ஓடாத, நான் நாளைக்கு உனக்கு 365 நாளைக்கு 365 ஜட்டி வாங்கி தரேன் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த படம் எந்த அளவுக்கு என்னை கனெக்ட் பண்ணுச்சுன்னா, இதை பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஜட்டியில் எத்தனை ஓட்டை இருக்குன்னு எனக்கே தெரியாது, அந்த எந்த ஓட்டையில் காலை வருதுன்னு நான் கன்ஃபியூஸ் ஆகிக்கிட்டு இருப்பேன். ஸோ அந்த அளவுக்கு என்னால் இந்த படத்தை கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதாவது இந்த படம் வந்து எலைட்டுக்கு தான் எடுத்திருக்காருங்க. எலைட்டு கூட ஒட்டாதுடா. ஹீரோ அதுக்கப்புறம் ஜட்டியே ஓடாமல் வெறும் வேட்டி மட்டும் கட்டிக்கிட்டு வெப்பன் சப்ளையரை பார்க்க ஒரு ஹோட்டலுக்கு போயிடுறாரு. அங்கே வெப்பன் சப்ளையர் வெப்பனை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம சொந்தக்கார ஒருத்தன் என்ன பண்ணுறான், தோல் மேலே கை போகிறான். கையறா, உன்னை பார்த்தாலே தெரிஞ்சுடா, நீலாம் லோக்கல் தான்டா, என்னதான் போட்டு போட்டான்னு மாற மாட்டேன், நான் என்ன உனக்காக வந்தேன்னு நினைக்கிறியா, இது இருக்கார இவரு இந்த எலைட்டுக்காக வந்தேன்டா. அப்போ டக்குன்னு இப்படி பேசிட்டு இருக்கும்போது ஹோட்டலை சுற்றி ஒரு 100-150 பேர் இறங்கிட்டானுங்க. அப்போ அந்த எலைட்டு என்ன பண்ணுறாப்புல ஹீரோ, நான் சண்டைக்கு பண்ணா உன் ஜட்டி எப்படா அப்படின்னு கேட்குறான். அதாவது லோக்கல் வந்து தோலில் கை போடுவான், ஆனால் எலைட் என்ன பண்ணா, ஜட்டிக்குறா அப்படின்னு கேட்குறேன். நான் பாருப்பா, இப்போ என்கிட்ட இருக்கிறது ஒரு 4 ஜட்டி தானோ, அதில் 1000 ஓட்டை இருக்கலாம், ஆனால் அதை நான் கண்டிப்பாக சுத்தமாக துவைச்சி தான் டெய்லி போடுவேன். எப்படியாப்பா இந்த ஊடி சுத்த மாதிரியா? இந்த ஊடிஸ் வேற, அது வேற. நான் ஜட்டியை துவைச்சி தாங்க போடுறேன், ஆனால் யாருக்கும் கடன் கொடுக்கவும் மாட்டேன், கடை வாங்கி ஜட்டியும் போட மாட்டேன். என்னடா நீலாம் ஆல்ஃபா மேனு ஜட்டியை கடை வாங்கிட்டு இருக்கு, வெக்கமே இல்லாமல் ஜட்டியை கடன் கேட்டுக்கிட்டு. ஹீரோ அதுக்கப்புறம் கடன் வாங்கின ஜட்டியோடைய ஃபைட்டுக்கு போகிறாரு. எல்லாரையும் சுட்டுக்கிட்டு இருக்காரு. ஓட்டலையே பெரிய பெரிய மிஷின் எடுத்து தலை மொத்தம் வாக்கி ஓட்டை போட்டு சுட்டுக்கிட்டு இருக்காரு. நம்ம சொந்த ஓட்டிலே ஓட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஒரு 100-150 கோடாரி கேங் வரானுங்க. ஹீரோவும் கோடாரி எடுத்துட்டு சண்டைக்கு போயிட்டு இருக்கா, ஹீரோவையும் வெட்டிக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ இவனு கூட்டு வந்தாங்க சொந்தக்காரன், அவன் மேலேருந்து பார்த்து இவனை பார்த்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான். உன்னை எங்கேயோ கிராமத்தில் இருந்த உன்னை சொந்தக்காரன்தாரின்னு சொல்லி உன்னை கூட்டு வந்து கோட்டு சூட்டு போட்டு கையில் கன்று கொடுத்து எனக்கு பாதுகாப்பாக என்னன்னு சொன்னதுக்கு உன்னால் என்ன பண்ண முடியுமோ அது பண்ணிட்டேன். என்னை வெட்டிக்கிட்டு இருக்கா, குத்திக்கிட்டு இருக்கா, நீ பாட்டு பாடிக்கிட்டு இருக்கே. இதுதான் பண்ணுவா சொந்தக்கார். ஏதா பிரச்சனை வந்தால் என்னை பார்த்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறது நீங்கள். இப்படி மாபெரும் சண்டை போட்டதில் ஹீரோவுக்கு உச்சந்தலையில் ஆரம்பித்து யூரினரி பிளாடர் வரைக்கும் அவுட்டு. காது கேட்கல, ஸ்மெல்லிங் சென்ஸ் போயிடுச்சு, டேஸ்ட் சென்ஸ் போயிடுச்சு, ஆல்மோஸ்ட் டெட் பாடி. இன்னும் 6 மாதத்தில் ஹார்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் தான் பிழைக்க முடியும் டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆனால் இவன் தௌலத்தை ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறான். நான் ஆல்ஃபா பேர், எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்கான் கையோட யூரின் பேக்கோட. இவ்வளோ சண்டை போட்டு இவனுக்கு இவ்வளோ ஆயிருக்கு. ஆனால் பாரு, கூட போன சொந்தக்காரனுக்கு ஒரு அடி கிடையாது. இவன் தானப்பா மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான், அவனுக்கு நல்லா பாட்டு பாடிக்கிட்டு இருந்தானுங்கப்பா. ஹீரோக்கு இப்படி இருக்கு, இவனுக்கு போய் ஜோசியம் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா இவனுங்களோட ஆயுள் ரேகை ரொம்ப கம்மியாக இருக்குது, நீ சீக்கிரம் செத்துருவா அப்படின்னு அந்த ஜோசியக்காரர் சொல்கிறான். என் ஆயுள் ரேகை கம்மியாக இருக்கும், ஆனால் என் தன்னம்பிக்கை ரொம்ப அதிகம் அப்படிங்கிறான். கையில் யூரின் பேக் வச்சுக்கிட்டே சொல்கிறான். டேய், இதுக்கு எதுக்குற அஸ்ட்ராலஜி பார்க்குறீங்க? அவன் கையில் யூரின் பேக்கோட வாக்கிங் ஸ்டிக்கோட நடந்துட்டு போகிறத பார்த்தா யாரானாலும் சொல்லிடுவாங்க, இன்னும் 6 மாதத்துல அவுட்ரா அப்படின்னு. அவன்கிட்ட வாசை கொடுத்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, யாரா நீங்களா? அதுக்கப்புறம் ஓம குண்டை வளர்க்குறாங்க. சரி, சர்ச்சுக்கு போய் பாவம் அனுப்பி கேட்குறா. அவன் ஆயுள் ரேகை அதிகரிக்கிறானா. இதெல்லாம் தேவையில்லை, கொஞ்சம் ஆட்டிடியூடை கம்மி பண்ணி ஹம்பிளாக இருந்தாலும் பழச்சிக்கலாம். புழுதித்தனத்தை கம்மி பண்ணாலே போதும். இல்லை ஆல்ஃபா மேல் வாடா வா சீக்கிரம் எப்படி வாக்கிங் ஸ்டிக்கோட வாடா. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவுக்கு வந்து ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிடுறாங்க. ஏதாவது ஒரு கேனை மாட்டினானா இல்லை இவனுங்களாம் கன் பாயிண்டில் மிரட்டி கொடுறான்னு முடியும் போயிட்டாங்களா தெரியல. ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டாங்க, சக்ஸஸ்ஃபுல்லி சரியாயிடுறாப்புல. திருப்பி பேக் டு ஃபார்ம். சரி, இதை எப்படி அனௌன்ஸ் பண்ணலாம், நான் பழைய மாதிரி ஆகிட்டேன்ப்பா அப்படின்னு எப்படி அனௌன்ஸ் பண்ணலாம்? என்னப்பா சிம்பிளானா இன்ஸ்டாவில் போஸ்ட்டு போடலாம்,
இல்லை கொஞ்சம் கிராண்டியரானா சொந்தக்காரர் தெரிஞ்சவரெலாம் கூப்பிட்டு வச்சு ஒரு பார்ட்டி நினச்சி இங்கே வேறு நான் முன்ன மாதிரி இல்லை இப்போ மாறிட்டேன் ஓகே அப்படின்னு சொல்லலாம். சரி பண்ணலாம். ஆனால் இவர் ஆல்ஃபா மேல், அதனால என்ன பண்ணுறாப்புல அவருடைய கார்டனில் அமனாக்குட்டியே நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. வெட்ட வெளியே அமனாக்குட்டியே நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன். சொந்தக்காரில் மேலே பார்த்து சுட்டுக்கிட்டு இருக்காருங்க. டப்ப எப்பா இந்த சொந்தக்காரனுங்க எப்போ பார்த்தாலும் சம்மந்தமே இல்லாமல் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கானுங்கப்பா. அன்னைக்கு அவனை போட்டு கோடாரி வச்சு அந்த வெட்டுறானுங்க. அன்னைக்கு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாருங்க. இன்னைக்கு உடம்பு சரி பண்ணிட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்கான் அவனை கட்டையா. இன்னைக்காவது துணி வச்சு போத்தோன்னெலாம் இல்லை, மேலே பார்த்து சுட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அன்னைக்கே சுட்டுருந்தா இவனுக்கு உடம்பு இவ்வளோ ரிப்பேர் ஆகி ட்ராஜரி ஆகி இப்போ சரி பண்ணிட்டு வந்திருக்கான். இன்னைக்கே அவனெல்லாம் மேலே பார்த்து சுட்டு வச்சுருக்கீங்க. இதான் சொந்தக்காரன். அதுக்கப்புறம் ஹீரோக்கு ஆர்ட் டொனேட் பண்ணாங்களே, அவங்களோட ஃபியான்ஸே இவங்கள பார்க்க வராங்க. ஆனால் அவங்கள பார்த்தா ஒரு மாதிரி சந்தேகமாகவே இருக்குது. இவங்கள்ட்ட ஏதோ உண்மை மறைஞ்சிருக்கு, இவங்கள்ட்ட எப்படியா உண்மையை வாங்கணும் அப்படின்னு ஹீரோ ஒன்று ட்ரை பண்ணுறான். என்னப்பா ட்ரை பண்ணலாம்? இன்னும் ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இப்போ ஃபாலோ பண்ணலாம், பேக்ரவுண்ட் செக் பண்ணலாம். ஏன்னா மிரட்டி நீ எதுக்கு வந்த, ஏன் வந்த அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இல்லை மேட்ரு பண்ணி உண்மையை வந்துடுறாரு. அது எதவாருன்னா அவங்க சங்கை கடிச்சிட்டு செவந்து போகும்ல, ஆமாம், அதே கலரில் ஒரு ரோல்ஸ் கார் ஆர்டர் பண்ணுறாரு. அப்புறம் அந்த பொண்ணு ஐயோ நம்ம மேலே இவ்வளோ பாசமாக இருக்கானே, சரி இப்படி ஏமாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுது, கோபால் உங்களை ஏமாற்று தான் வந்தேன் கோபால் அப்படின்னு சொல்லிடுது. அதாவது இவன் பண்ணதெல்லாம் பார்த்தா உண்மையை வர வைக்கிற மாதிரிலாம் இல்லை, அவளை மேட்ரு பண்ணோம் நல்லா இருக்கா, அதுக்காக வந்த ஒரே ஒரு இன்டென்ஷன் மட்டும்தான். இந்த பொண்ணு நல்லா இருக்கா, சூப்பராக இருக்கா, பிடிச்சிருந்துச்சு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறேன். ஆனால் உண்மையை வர வைக்க தான் அவன் கூட இருந்தேன்ற பற்றியா கல்விப்பட்டு அடிப்பேன் பார்த்துக்கிறேன். அன்றைக்கி நைட்டு என்ன பண்ணுறான், வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போயிட்டு பொண்டாட்டிகிட்ட சொல்கிறான் இந்த மாதிரி, நான் ஒரு பொண்ணு கூட தான் இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவர் டென்ஷன் ஆகிடுறான். என்ன சொல்கிறேன், இதே நான் இருந்தால் சும்மா இருக்கேன் அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகி கேட்குறேன். அதெல்லாம் விட மாட்டேன், உலகத்தில் இருக்க ஒரு ஆம்பளையும் உன் பக்கத்தில் நெருங்கவே விட மாட்டேன், முடிஞ்சா ட்ரை பண்ணிக்க. அதாவது நான் போவேன், யார் கூட வேணாலும் போவேன், ஆனால் நீ போடா யாராக இருந்தாலும் தேடி வெட்டிடுவேன் அவனை, சரியா? அதாவது இங்கே என்ன மீன் பண்ணுறாருன்னா, நான் ஆல்ஃபா மேல், ஆனால் என் குஞ்சு இவ்வளோதான், நான் குட்டி குஞ்சேன். அதேண்டி உனக்கு ஒன்று அவங்க பண்ணா. இப்போ ஹீரோ வந்து வில்லன் யாருன்னு கண்டுபிடிச்சிடுறாரு. இப்போ அப்பாவை கொலை பண்ண ட்ரை பண்ணது யாரு, இந்த ஸ்பை அனுப்புனது யாரு, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாரு. அவன் யாருன்னா, இங்கே எப்படி நம்மால் ஆல்ஃபா மேல், அவர் அங்கே வந்து ஆல்ஃபா ஸ்கொயர். அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், ஆல்ரெடி 2 பொண்டாட்டி கட்டிட்டான், 3ஆவது ஒரு பொண்டாட்டி கட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ கல்யாணத்தில் என்ன ஆகுது, இவன் அண்ணன் செத்துட்டான்ற நியூஸ் வருது. சோகத்தில் பீறிட்டு அழுகிறான். சோகத்தில் என்ன பண்ணுறான், கல்யாணம் பண்ண பொண்ணை சோஃபாலே போட்டு செய்கிறான் எல்லாரும் முன்னாடியுமே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், இன்னும் சோகம் தாங்க முடியலை அப்படின்ட்டு மற்ற 2 பொண்டாட்டியும் கூப்பிட்டு ஃபோர்ஸம் ட்ரை பண்ணுறான். சோகத்தில் ஏன்டா சோகத்தில் ஃபோர்ஸம் பண்ணு. அதாவது ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்படி தப்பாக பேசுகிறோம் நினச்சிக்காதீங்க, படத்தில் அப்படிதான். ஆமாம், வில்லன் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. ஹீரோ வில்லனை தேடி போகிறாப்புல. அங்கே போயிட்டு ஃபைட் நடக்குது. ஹீரோக்கும் வில்லனுக்கும் ஒரு பயங்கரமான ஃபைட் 1-to-1 நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போவும் பார்த்தோன்னா அந்த சொந்தக்காரங்க தூரமாக நின்று வேடிக்கை தான் பார்க்குறானுங்க. டேய் உன்னை எதுக்குடா வச்சிருக்க, சுடலாம் இல்லடா. இல்லை ஃப்ரெண்ட், நான் வேடிக்கை பார்க்குறேன். கடைசி வரைக்கும் அவனே சட்டை போட விட்டுக்கிட்டு, அவனே அடி வாங்க விட்டுக்கிட்டு, உன்னை எதுக்குடா கூப்பிட்டு வந்தான், சோறு தின்ட்டு வீட்டில் தட்டத்துக்கு இருக்கீங்கடா, யாரா நீங்கள். அதுக்கப்புறம் வில்லனை கழுத்தை கரகரன்னு அடுத்து கொண்டுடுறாப்பு. கொண்டுட்டு அந்த ரத்த கரையோடு அப்படியே வீட்டுக்கு போகிறான். அப்பா நான் கொண்டுட்டேன், உங்கள் எதிரி எல்லாரும் கொண்டுட்டா அப்படிங்க. அதாவது அவங்க அப்பா சொல்லுவார், இன்னும் என் பேரை சொல்லி எத்தனை பேரை தான் கொல்ல போறியோ, நம்ம சொத்தெல்லாமே குற்றத்தை மறைக்கவும் அழிக்கவுமே நம்ம சொத்தெல்லாம் நடுத்தருக்கு போயிடும், ஒன்னாவே நான் பிச்சைக்காரதான் ஆகிடுவேன்டா அப்படிங்கிறாரு. அப்புறம் முடிச்சுட்டு தீபாவளி கொண்டாடுறோம். கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி எல்லாம் தீபாவளி கொண்டாடிட்டு இருக்கான். அப்புறம் ராஷ்மிகா வந்து, எப்பா உன் கூட இனி வாழ முடியாது, எனக்கு ஆல்ஃபா மாரிலாம் வேணாம், எனக்கு வாழ ஒரு நார்மலான பையன் இருந்தாலே போதும், உருவா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நான் யூஎஸ்ஏக்கே போகிறேன்னு சொல்லிட்டு பொட்டி பொட்டிக்கு எடுத்துக்கிட்டு குழந்தைங்களாம் தூக்கிட்டு கிளம்புது. அதாவது இவன் வந்து அப்பாவை காப்பாற்றணுங்கிறான், ஆனால் அப்பாவை தான் இவங்கிட்ட இருந்து காப்பாற்றணும். இத்துடன் இந்த ரோஸ்ட் முடிவடைகிறது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ போட லேட் ஆனாலும் மன்னிச்சிருங்க. ஆனால் என்ன திமுற உனக்கு, உன 130 ரூபா கொடுத்து படம் பார்க்க வந்தா அப்படிங்கிற நீ, இதுக்கு தான்டா ரோஸ்டே போட்டேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ வந்தேன். டேய் ஒழுங்க உட்காருவா, சேனல்ரா. நான் அப்படி தான் உட்காருவேன். நான் ஆல்ஃபா மேன் ஆட்டிடியூட்
ஏய் சேனல் வீடியோ ஓடிக்கிட்டு இருக்குடா, ஒழுங்கா உட்காருடா. ஏய் எனக்கு தோணும் போது தான் வீடியோ போட வச்சேன், எனக்கு மூடே கிடையாது, நான் இப்படி தான் உட்காருவேன். ஏய் உன்னை பார்க்குறதே 4 பேர் தான், அவங்களே ஆட்டிடியூட் காண்டி இழக்க விரும்புறீங்க. இல்லை இல்லை கை கட்டுறேன். சேனல் வீடியோ ஒழுங்கா போடுவியா? இனிமேல் கரெக்டாக போட்டுறேன். என்னடா சுவிட்சு போட்ட மாதிரி கேரக்டராக இருக்கு மாறுவ. இல்லை அப்படிதான் அப்படிதான். போட புண்டை.